2023 and ஃபீலிங் குட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ஹாக் பேசிஸில் இமீடியட்டாக ரெடி பண்ணது. ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் பாக்ஸிங் ட்ரைனிங் இன் த ஜிம் அண்ட் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. 3 days பேக் ஐ வாஸ் ரிசீவிங் எ கால் continuously and that was one of our YouTube watchers. I cannot say it is a YouTube subscriber but YouTube watcher. நம்ம என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் தட் அண்ட் ஐ எம் ஹெவிலி எக்ஸ்பெக்டிங் தட் யங் மேன் ஷுட் ஆல்சோ வாட்ச் திஸ் வீடியோ. லைக் இந்த மாதிரி நான் ஒரு ஊரில் வேலை செய்கிறேன், நான் எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல, எவ்ரி திங் இஸ் hidden, so that's not my ethics to disclose the exact place that he mentioned, but உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணும். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை, வேறு ஒரு ஸ்டேட்டில் அவர் வேலை செய்கிறாரு. அண்ட் he is about 23-24 years at age perhaps, and he said காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எனக்கு வேலை சார். நான் வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கே நம்ம இப்போ மாடியில் நின்றுட்டுருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம இங்கேருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன செய்யறது? இப்போ இந்த மிஷின் கிட்டே நின்றுட்டு இந்த ஃபோர்மேன் வேலை பார்த்துட்ருக்கோம், இந்த மிஷினுடைய பிஸ்டன் வந்துட்டு டக்குன்னு கட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த 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 ஷார்ப் பியரிங் வந்து நம்ம கையை கட் பண்ணிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட ரொம்ப வியர்டான கற்பனைகள் அவருக்கு வருது. அதை எப்படி நிறுத்துறதுன்னு என்கிட்ட கேட்டார். சரி, ஒரு ஆன்லைன் கிளாஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது சார், நான் மார்ச்சில் ஏப்ரலில் ஊருக்கு வருவேன், அப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேறு ஒரு ஏரியா, நான் இருக்கிறதுலேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது அவருடைய ஊர். ஸோ ஹி ஹேஸ் டு ட்ராவல் ஆல் அலாங் அண்ட் ஷுட் கம் அண்ட் மீட் மீ. எனக்கு இந்த ப்ராசஸ் ஹாய் Manju, Senthil, Punitha, hi. Thanks for joining. Continue watching. இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக இது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. என்னென்னு சொல்லி கேட்டால், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, இப்படி டக்குன்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது. இதை அந்த காலத்தில் த ஈவில் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி பார்த்தோம்னாலும் நம்மளுக்குள்ள ஒரு பிரெயின் இருக்கும். அந்த பிரெயின் நீங்கள் கத்தியை எடுத்தீங்கன்னா கத்தி கிழிச்சிருமோ அப்படின்னு. ஓகே ரைட். ஃப்ளைட் ஏறும்போது இது போய் லேண்ட் ஆகுமா பத்திரமா அப்படின்னு. ட்ரெயின் ஏறும்போது அது மூளை சிந்திக்காமல் இருக்காது. ஆனாலும் நான் ஒரு மனதைரியத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ளைட் ஏறுற ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தெரியும், ட்ரெயின் ஏறுற ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தெரியும், ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தெரியும், இந்தியன் ஆர்மியில் இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் தெரியும், இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்போமா, இந்த வார் சீக்வன்ஸில் நம்ம உயிரோடு இருப்போமா, ஆர் ஐ கோயிங் டு ரிசீவ் அ புல்லட் ஆன் மை செஸ்ட். ஸோ இது இந்த இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான இன்ஸ்டிங்க்ட். அண்ட் திஸ் யங் மேன் ஹேஸ் காட் திஸ் இன்ஸ்டிங்க்ட் பெர்ஹாப்ஸ் ஈவன் மோர் ஆன் அ டிகிரி. ஸோ யார் கண்டா இந்த யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இவருக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஆஃப் டேக்கிங் திஸ் இஸ். இன்றைக்கி என்னுடைய ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ணணுன்னு நினச்சிருந்த லைஃப் கான்செப்ட் வேறு, அது நாளைக்கு புஷ் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி இன்றைக்கி உங்கள் வீட்டை உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபீல் குட் ஃபேக்டர். இப்போது நான் ஒரு 2 months 3 months முன்னாடி சீக்ரெட் புக்கு, ரோண்டா பேரின் எழுதின சீக்ரெட், த மேஜிக், த பவர் அப்படிங்கிற புக்கை பற்றிலாம் ஒரு அனாலிசிஸ் நான் பண்ணியிருந்தேன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில். டோட்டலாக சீக்ரெட் புக் எடுத்திங்கன்னா அதில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பல வல்லுநர்கள் அதில் பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வார்த்தையில் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே முடிச்சிடலாம். ஃபீல் குட், ஃபீல் குட், ஜஸ்ட் ஃபீல் குட். ஓகே ரைட். இப்போது நேற்று நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக 2023 எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம். அதில் ஒரு 40-50 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் அதுக்கு தேங்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதன்படி இன்றைக்கி ஜனவரி 2ஆம் தேதி, நேற்று 1ஆம் தேதி அதை சொன்ன, ஜனவரி 2ஆம் தேதி இன்றைக்கி அதை பற்றி வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அதை பேஸ் பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னோம்னா தட்ஸ் த பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் தட். ஸோ அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். செகண்ட் செக்ஷனில்
த டிசிப்ளின் டு பி ஃபாலோட் இன் 2023 அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ ஃபீல் குட் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லைன்னா எந்த லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிற மெசேஜுமே உங்களுக்கு வேஸ்ட் தான். ஓகே ரைட். அந்த ஃபீல் குட் அப்படிங்கிற ஃபேக்டர் இல்லை அப்படின்னம்னா இந்த யங்ஸ்டர் தவிச்சிக்கிட்டு இருக்கிற அதே தவிப்பை நீங்களும் தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அவர் வெர்பாட்டிமாக சொன்ன மாதிரி நீங்கள் வெர்பாட்டிமாக சொல்லலைன்னு அர்த்தம். எதனால் ஃபீல் குட் அப்படிங்கிறத நம்ம செய்கிறதில்ல? வாட்ஸ் ஃபீல் குட் மணிகண்டன் சார்? ஃபீல் குட்னு சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா என்ன? யூசி, ஏதாவது ஒன்று நடந்தால், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சால் நம்ம அப்போ தான் அப்படி சந்தோஷப்படணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பேரந்திசிஸை சித்தரித்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் தாட்டை வச்சுருக்கோம். ஃபீல் குட்னா என்ன? ஏதாவது நடக்கணும், நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை நான் ஏதாவது ரிசீவ் பண்ணணும், அப்படி இருந்தால் தானேப்பா குட்டாக ஃபீல் பண்ண முடியும். சும்மா சாதாரணமாக எப்பட்றா ஃபீல் குட்? அது எப்படி சான்ஸே இல்லையே. Clement அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆத்தர், திங்க் அண்ட் க்ரோ ரிச் எழுதின நெப்போலியன் ஹில்லுடைய அசிஸ்டண்ட். அவருடைய புக்கில் 1950s அவர் எழுதின புக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அவரை பற்றி ஒரு வீடியோவை போடலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம் ஆஸ் டேஸ் ப்ரோக்ரஸ். அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், தி மேஜிக் ஆஃப் bringing the ability to feel good when you are not able to feel good is the real key for success. எப்போ உங்களால் குட்டாக ஃபீல் பண்ண முடியலையோ, எப்போ அந்த ஃபீல் குட்டுங்கிற ஃபேக்டரை உங்களால் பண்ண முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபீல் குட் அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா அதுதான் ஒரிஜினல் கீ ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ என்கிட்ட கேட்ட இந்த இளைஞனுக்கு அந்த ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் தான் இருக்கிற ஒரே சொல்யூஷன். That man has to be trained to feel good at any given point of time without any strings attached. Because when the person is able to feel good, in the narcissist thinking அப்படிங்கிறது அந்த பையனுடைய மைண்ட்லேருந்து போயிடும். When the person has practiced to feel good, இந்த மாதிரி நெகட்டிவான அட்வர்ஸ் ஃபீலிங் அப்படிங்கிறது அந்த பையனுடைய மைண்ட்லேருந்து அந்த சிஸ்டம்லேருந்து போயிடும். பட் அது எப்படி? How are you going to cultivate, or how are you going to manifest, or how are you going to bring that? அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார், பட் ஃபீல் குட், how can we feel good without any reason? Let's walk through some of the steps for feeling good without a reason. Step number 1 to feel good. Remember your failure and how you overcame the failure in the recent past. உடனடியாக குட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், திங்க் அபவுட் அ ஃபெயிலியர் தட் யூ ஹேட் இன் த பாஸ்ட், இன் அ வெரி ரீசன்ட் பாஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி, அண்ட் ஹவு டிட் யூ ஓவர்கம். திங்க் அபவுட் த ரீசன்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் ட்ரபிள் தட் யூ ஹேட் அண்ட் bring it up and see how you can incorporate, and how did you overcome that struggle, how did you overcome that trouble. That can be something that has even happened yesterday. Okay, நேற்று நடந்தது கூட இருக்கலாம். எதுக்காக இந்த ஃபெயிலியரை யோசிச்சு, எதுக்காக அந்த ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வந்து அந்த ப்ராசஸை பற்றி இப்போ எனக்கு யோசிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தில் ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்குது. யூசி, இங்கே வந்து ரிலீஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர். ஒரு ஃபெயிலியர் இருந்தது, அந்த ஃபெயிலியரை நான் அந்த ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வந்தேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்த அந்த ரிலீஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை பற்றி யோசிக்கும்போது ஃபீல் குட் அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும். யூ கேன் ஃபீல் குட். இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து வந்தோம்லடா, இது என்னடா சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி. That's the first way. Go back and get access to the failure. And how did you overcome the failure? Remember all those steps. Remember all those people who have given you the supporting hand. Remember all those situations that you had come across. Okay, right? Second way to feel good, at any given point of time, without no reason. Think of your childhood days and pick up some of the good memories. Childhood memoriesல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ரிமெம்பர், இந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு பியோர் டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி சைக்காலஜிஸ்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராகவோ
இல்லை ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாவோ, இல்லை 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸராகவோ, இல்லை லைவ் ஸ்ட்ரீமில் எப்பவும் பேசுகிற தெராபிஸ்டாவோ இத்தனை ஹேட்ஸை நான் வியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது எனக்கு ஃபீல் குட் ஃபேக்டர். அப்படி நான் பேசாமல் சைக்காலஜிஸ்ட்டாக நான் பேசிகிட்ருக்கேன். சைல்டுஹுட் மெமரிஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேஜாவோ ப்ரெசன்ஸ். தேஜாவோ அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு மறுபடியும் நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலிங் தான். அது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே. சைல்டுஹுட் மெமரிஸில் அந்த தேஜாவோ எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கார் ஓட்டிட்டு போயிட்டுருப்பீங்க, இல்லை பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, இல்லை ட்ராவல் பண்ணிட்டுருப்பீங்க, இல்லை பைக்கில் போயிட்டுருப்பீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு கலர், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இல்லை யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த வார்த்தை, இல்லை ஏதாவது ஒரு ஜிங்கிள், இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் டக்குன்னு சைல்டுஹுட்டில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அப்படி கொண்டு வந்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? You relate what I'm saying. You better relate what I'm saying. Okay? Because that's how the brain wires are being mechanized, and that's how the brain wires are being formed. நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு உயிர் கொடுங்கன்றேன். Some elements are very catchy and they give you the happiness. Some elements are not really good to think about. Okay? So சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும், சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேஷனலாக இருக்கும். நான் இந்த இரிட்டேஷனில் இருக்கிறத விட்டுருங்கன்றேன். I want you to pick up things. இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். You have to research. Like an archaeologist, you have to research into your brain neuron system. And you need to take that because that's your honest responsibility. So go back to your childhood memories and pick up some childhood memories and recollect them, and you will feel so good. So good. The next technique of feeling good is eating your favorite dish. என்னங்க சாப்பிட சொல்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் சொன்ன தெரபிலே சாப்பாடை பற்றிலாம் நீங்கள் பேசுனதே இல்லையே. Eating a favorite dish is a very big attribute, my dear friends, because what happens is when you are savoring your favorite food, the food goes inside, the food gets processed, and immediately the minerals of the food, the entities of the food just get submerged into the blood, and the blood circulation becomes purified, and it starts into a different segment, and your feeling starts getting nourished. They get fulfilled. தமிழில் சொல்லணும்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் த லெவல்ஸ் ஆஃப் குட் இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ரத்தத்தில் கலக்கும்போது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறுது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மாறும்போது யூ கேன் ஃபீல் குட். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிறது. எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் ட்ரான்குலைசர்ஸை யூஸ் பண்ணுறது. அதில் தான் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு பாழாக போன ஒரு கல்ச்சர் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னாலுமே இப்போது ஈவன் இந்தியன் சினிமாஸ்லேயுமே அதை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படியே சும்மா இப்படி உள்ளே வருவாங்க, ஒரு ரூம்குள்ளே வருவாங்க, வாட்ஸ் யூர் ட்ரிங்க் அப்படிம்பாங்க. உடனே வந்துட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து ஊற்றுவாங்க. உடனே அதில் வந்து இந்த பெரிய கிளாஸ் டம்ளரில் இவ்வளோண்டு வந்துட்டு ஆல்கஹாலை ஊற்றிட்டு அதை குடிச்சிட்டே பேசுவாங்க. அப்படியே ஓங்கி எப்பலாமன்னு இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. அது தட் ப்ரமோட்ஸ் திஸ் ஆல்கஹாலிசம் இன் டு தி யங்ஸ்டர்ஸ் இல்லையா. அது வந்து ட்ரான்குலைசர் மெக்கானிசம். ஏன் வந்துட்டு வெஸ்டர்ன் வெள்ளைக்காரன் அதை குடித்தான் அப்படின்னம்னா அவன் நாட்டில் குளிர், அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரான்குலைசர் தேவைப்பட்டுச்சு. அவனை ஏதோ ஒரு இன்டாக்சிகேட்டட் இந்த போதையில் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவன் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரம்மு, விஸ்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்தியாவிலே அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது வந்து சார் அது ஃபீல் குட் ஃபேக்டர் சார். அது அப்படியே சும்மா அப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஃபீல் சார். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன சார் அதில் இருக்குது சார். அப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. யூ கேன் லீவ். தட்ஸ் சம்திங் தட் ஐ வுட் வெரி ஸ்ட்ராங்லி ப்ரொடெஸ்ட். I'll punch into the face of those people who promote that. So I'm speaking about food. Maybe consuming a milkshake, or maybe taking some fresh juice, or even cutting down fresh fruit and eating slice by slice. That's even good. That's a feel good factor. The next way to feel good immediately at any given point of time is listening to your own song. நான் எதுவும் கம்போஸ்லாம் பண்ணலிங்க. எனக்கு மியூசிக்கு ரொம்ப தூரம். இங்கே மியூசிக்கை பற்றி நான் பேசவே இல்லை. லிசனிங் டு யுவர் ஓன் சாங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லிசனிங் டு யுவர் ஓன் ஸ்டோரி. நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க, நீங்கள் எப்படி படித்து முடிச்சிங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வேலைப்பாடு என்ன, நீங்கள் வேலைப்பாடில் பட்ட பாடெல்லாம் என்ன. ஏதோ ஒரு பாட்டில் வருமே, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லைன்ட்டு.
அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனப்போ எப்படி நீங்கள் அதிலேருந்து மீண்டு வந்தீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, உங்களுக்கு நல்லது பண்ணவங்கலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, உங்களுக்கு வந்துக்கிட்டு ட்ரைட்டர்ஸாக இருந்தவங்ககிட்ட இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, இது எல்லாத்தையும் திஸ் இஸ் கால்ட் அஸ் லிசனிங் டு யுவர் ஓன் சாங். உங்களை விட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலான மேன் ஆர் உமன் உங்களுக்கு கட்டாயம் இருக்கவே முடியாது. பிகாஸ் ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு பர்சன் வந்துட்டு 19th சென்ச்சுரியில் எப்படி இருந்தார், 15th சென்ச்சுரியில் எப்படி இருந்தார், பிசியில் எப்படி இருந்தார், ஆஃப்டர் டெத்தில் எப்படி இருந்தார், ஏடியில் எப்படி இருந்தார் அப்படின்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் இல்லை. அட்டகாசமாக ஒரு ப்ரூஃபோடு இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது உங்கள் லைஃப். Everybody has got the share of autobiography of their own selves. So you listen to that, you remember that, you recollect that. And when you recollect that, அதில் கிடைக்கும் பாருங்க ஒரு motivation. That motivation is priceless. So that's the best way to feel good at any given point of time. The next way to feel good is reading. Reading. Kindle இப்போது அதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ லேப்டாப்பில் கிண்டில் இருக்குது, ஃபோனில் கிண்டில் இருக்குது, அண்ட் ஐ ஹாவ் அ கிண்டில் ஃபயர் வித் மீ. ஐ ரீட் அ லாட். சில ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்குனே பிறந்தவங்க. ஆரிசன் ஸ்வெட் மார்டன், அப்புறம் ஜேம்ஸ் ஆலன், அப்புறம் ஜிக்லர், அப்புறம் ஜோ கிராட், அப்புறம் தீபக் சோப்ரா, அப்புறம் வேன் டயர், அப்புறம் ஸ்டீஃபன் காவி, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எழுதின புக்ஸ் அப்படிங்கிறது மெயினாக ஆரிசன் ஸ்வெட் மார்டன், ஜேம்ஸ் ஆலன்லாம் 1901, 1902, 1895 ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆத்தர்ஸாக இருந்த ஆட்கள் இவங்கெல்லாம். நம்ம விவேகானந்தர்லாம் உயிரோடு இருந்த டைமில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்த ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் எழுதின புக்கை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா அதில் ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அயன் வில்னு ஒரு புக் எழுதியிருக்கார். கிண்டிலில் போய் ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அடிங்க, அதில் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அடிங்க. அவர் எழுதின ஒரு 20 புக்கு 145 ரூபாய்க்கு கிண்டில் வெர்ஷனாக கிடைக்கும். கிண்டில் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிக்கலாம். 144 rupeesக்கு கிண்டில் வெர்ஷனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் அயன் வில் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவர் எழுதியிருப்பார், நீ தான் எல்லாமே, நீ யோசிக்கிறது தான். இஃப் யூ டோன்ட் வாண்ட் பாவர்ட்டி தென் டோன்ட் திங்க் அபவுட் பாவர்ட்டி. இஃப் யூ டோன்ட் வாண்ட் எனி ட்ரேடர்ஸ் டோன்ட் திங்க் அபவுட் ட்ரேடர்ஸ்ன்ட்டு அவ்வளோ சிம்பிளாக எழுதியிருப்பார். அதில் தாட் ரிவைசிங் மெக்கானிசம் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கிறது ஒரு தனி ரிசர்ச். அதெல்லாம் படிக்கும்போது சாதாரணமாக தோணும், இந்த இப்போ என்கிட்ட பேசின இந்த இளைஞனுக்கு, அந்த யங்ஸ்டருக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொடுத்தா அவன்லாம் எப்படி மாறுவான் தெரியுமா? இப்போது இந்த 2001, 2002க்கு அப்புறம் பிறந்த இந்த குழந்தைங்க, இப்போ டீனேஜர்ஸாக யங்ஸ்டர்ஸாக இருக்கிற இந்த பசங்க, அவங்ககிட்ட தான் இந்த ஃபீலிங் எல்லாம். சூசைடல் அட்டெம்ப்ட் ஜாஸ்தி இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரியல, டக்குன்னு என்னையே நான் தீர்த்துக்கலாமான் இருக்கு, அப்படி கூச்சலாமான்னு தோணுது, இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. சூசைட் கவுன்சிலிங் அப்படின்னே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன் நான். ஐ வில் கிவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். சூசைடல் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்ட்டு. ஸோ ரீடிங் புக்ஸ் அப்படிங்கும்போது தட் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டமார்ஃபாசிஸ். தட்ஸ் ரைட் வேர்ட். அது ஒரு மெட்டமார்ஃபாசிஸை கொடுக்கும். ஸோ அது இமீடியட்டாக குட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். எப்போவுமே ஃபீல் குட் அப்படிங்கிறத ஒரு டிஃபால்ட் ஃபீச்சராக வச்சுட்ருக்கிறவங்க 3 பேர். நம்பர் 1 a child, number 2 a yogi, number 3 a mad max person. ஒரு குழந்தை, ஒரு சித்தர் அல்லது யோகி, இன்னொன்று பைத்தியக்காரன். இவங்க 3 பேர்த்தினால எப்போ வேணாலும் ஃபீல் குட் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அவங்க அதே ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. பிகாஸ் எதிர்பார்ப்பு இல்லை, பயம் இல்லை, அன்சர்டனிட்டி இல்லை, ஃப்யூச்சரை பற்றின எந்த விதமான ஒரு கால்குலேஷனும் இல்லை. பட் மாற்றலாக, இன்டெலிஜென்ட்டாக, ஸ்மார்ட்டாக, இன்டெலெக்சுவலாக இருக்கிற நீங்கள் இவங்கள மாதிரியும் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி இங்கே நான் பேசிகிட்ருக்கேன்.
நான் சொன்னது இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்கை வந்துட்டு நீங்கள் சம்மரைஸ் பண்ணிங்கன்னா அது ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை தான் சொன்ன மாதிரி இருக்கட்டும். அந்த சீக்ரெட் மூவிலேயே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது சீக்ரெட் 2006 ரோண்டா பேரின் ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் யார் யாரெல்லாம் என்ன பேசினாங்களோ அதுவே தான் அந்த புக்கில் இருக்கும். ஓகே ரைட். காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த சீக்ரெட் மூவி ஐ வில் வாக் த்ரூ. அதை இங்கே ஓட விட்டு நானே வந்துட்டு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு அப்லோடாகவே போடலாங்கிற ஐடியாலாம் இருக்குது. பார்ப்போம். லெட்ஸ் see how far it's transpiring. Now coming back to that secret movie, அந்த சீக்ரெட் மூவியை பேசி முடித்த பிறகு 1.5 மணி நேரம் ஒரு ஹாலிவுட் மூவியோட டியூரேஷனுக்கு போகும் அந்த மூவி. 1.5 மணி நேரம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அம்மா வருவாங்க, ஆத்தரே வருவாங்க, ரோண்டா பேரன் இருக்காங்க இல்லையா, அவங்களே வருவாங்க. அவங்க வந்துக்கிட்டு பீச்சில் அப்படியே ஒரு குச்சி எடுத்து பெருசாக எழுதுவாங்க. அந்த படத்தை அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெருசாக எழுதுவாங்க ஃபீல் குட் அப்படின்ட்டு. பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you're feeling good, my dear friends? What happens when you're feeling good without any reason? Number 1, you keep your mind deceived. உங்கள் மைண்டை நீங்கள் ஏமாற்றி வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடி தான் போயிட்டுருக்கு, டோன்ட் வரி, ஓகே, திங்ஸ் ஆர் ஃபைன், இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் அப்படின்ட்டு உங்கள் சப்கான்ஷியஸை ஏமாற்றி வைக்கிறீங்க. அதுலேயே பல பாய்சனஸான விஷயங்கள் கட்டுப்படுது. Simple. And what is the second one? What is the second advantage when you're feeling good? The aura is more positive. உங்ககிட்ட இருந்து இருக்கிற அந்த ஆரா அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபாக இருக்குது. And the other people will feel the aura. And you are surrounded with good people because you attract, right? Because when you feel good, the aura is good. Aura நல்லா இருக்கா அப்படிங்கிறது, right? Yeah, yes, Manju, you're right. அதை கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். இப்போ என்னை வாட்ச் பண்ணுற எல்லாருமே அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஒரு நல்ல கான்செப்டுங்க. அது லைஃப் சேவிங் கான்செப்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனால் அது ஏன் இவ்வளோ இக்னோர் பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியல. கமிங் பேக், ஆரா அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட அப்படியே சும்மா ஜொலிக்கும். ஓகே, சில பேர்த்துக்கிட்ட நல்ல ஆரா உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட ஆரா நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். So, but if you want to know if you are really an aura, good aura spreading person, like நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. Like for example, Chengis Khan, one of the famous Mughal emperors, and he was Mongolian emperors, I stand corrected, sorry. One of the famous Mongolian emperors, he was known for his aura. Chengis Khan கொல்ல முடியாமல் பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் செங்கிஸ்கான் வந்து ஹனி ட்ராப் பண்ணி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு. ஐ எம் நாட் ப்ரிப்பேர் டு பிலீவ் தட் ஸ்கூல் ஆஃப் தாட் இஸ் ராங். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் செங்கிஸ்கான் வந்துட்டு இந்த பைக்கில் வீலிங் பண்ணுற மாதிரி ஒரு தடவை போருக்கு போகும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக கிளம்பும்போது குதிரை அப்படி ஒரு ஹீலிங் பண்ணியிருக்கு. இவர் பேலன்ஸ் தவிர கீழே விழுந்து புடலையில் அடிபட்டு அங்கேயே ஸ்பாட்டில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. This is the interesting school of thought. Chengis Khan hated beetles and insects. So, அவரால் கொல்லப்பட்ட ஒரு பர்சனுடைய தம்பியுடைய பொண்ணு, okay, the niece of the person who got haunted and disastrously killed by Chengis Khan, that lady, she was 27-28 years old, she conspired and she went to Chengis Khan's empire and she begged him, என் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. And Chengis Khan was prone and he was really tired after a lot of wars and he wanted to go to that person and he wanted to enjoy the feast. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அந்த வீட்டுக்கு போய் அங்கே அந்த பொண்ணுடைய பெரியவங்க, அந்த பொண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன் பீப்புள் அவங்க எல்லாத்துக்கூடையும் உட்காந்து சகஜமாக பேசி சாப்பிட்டதுக்கப்புறம் when he wanted to take rest, what this lady did was she brought a bag of insects and she opened the sack, gunny bag, and she threw all the insects on the face of Chengis Khan. When he had his shirt removed, he was about to sleep. அப்போ அவன் மேலே வந்துட்டு அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் போனோன்னே, சின்ஸ் ஹி வாஸ் இன்செக்ட், அந்த இன்செக்டோடைய ஃபோபியா அந்த ஆளுக்கு இருந்ததால் அந்த டைமில்
அவர் அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பித்தோன்னே அதை வென் ஹி வாஸ் ஸ்டார்டிங் டு கிளியர் ஹிம்செல்ஃப், அந்த பொண்ணுடைய மாமா சித்தப்பா அண்ணன் எல்லாம் சேர்ந்து அப்படியே சுற்றி நின்று அவரை கொண்டிருக்காங்க. அப்படியே கத்தி வாள் எடுத்து வீசி அவரை கொண்டிருக்காங்க. திஸ் இஸ் another school of thought as how Chengis Khan was killed. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது செங்கிஸ் கான் எப்படி செத்தார் அப்படின்ட்டு. ஆனால் he is not a very good inspiration to be taken into. I don't like him personally. ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்னு ஒரு புக் இருந்துச்சு அந்த காலத்தில் 1990s ஜூனியர் விகடன் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் செங்கிஸ் கானுடைய ஸ்டோரி பற்றிலாம் படிச்சிங்க அப்படின்னா நாட் அ வெரி இம்ப்ரெசிவ் மேன். பட் இங்கே எதுக்கு நான் செங்கிஸ் கானை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டேன், தி ஆரா தட் செங்கிஸ் கான் ஹேட், தி ஆரா தட் ஹிட்லர் ஹேட், தி ஆரா தட் இடி அமீன் ஹேட். இவங்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி அஃப்ளிக்டட் பீப்புள் அண்ட் ஹிஸ்டாரிக்கலி மோஸ்ட்லி ஹேட்டட் பீப்புள். அவங்ககிட்ட நல்ல ஆரா இருந்திருக்கு. ரிசர்ச் அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் அ ரிசர்ச். இப்போ நம்மளுக்கு ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி ஆளுங்க அப்படின்னா the Prime Minister has got a great aura. Sachin Tendulkar has got a great aura. Actor Rajinikanth has got a great aura. Actor Kamal Haasan has got a great aura. Bollywood actor Amir Khan has got a stupendous aura. Than the other two Khans, he has a great aura. Mr. Kumar Mangalam Birla, chairman of Birla Group of Companies, who is deputing at least 185 crores per year to the Maharashtra high schools. ஒவ்வொரு வருஷமும் 185 கோடி சைலண்டாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்கிற பெரிய மனுஷன். He has a very good aura. Infosys chairman Narayanamurthy and his wife Sudha Narayanamurthy, they have a fantastic aura. My hero Ratan Tata, he has a very good aura. அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு ஆரா இருக்குது. எப்போவுமே எந்தூசியாஸ்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சோட, அதே சமயத்தில் எந்த ஒரு ஃபெயிலியரோ ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்லையும் அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் பேஸ்ட் திங்கராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்டயும் அந்த ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். Because you know how to feel good at any given point of time. How can a person who is very enthusiastic cannot feel good? So, அந்த aura creation அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். So think about all this, my dear friends. You basically do all this in order to feel good. The next technique for feeling good is reduce the screen timing. எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கீங்களே, ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைமிங், ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைமிங். ஏன் உங்களுக்கு அதில் ஒரு அப்படி ஒரு இது ஸ்க்ரீன் டைமிங் இல்லைன்னா உங்கள் யூடியூப் ஸ்ட்ரீமிங்கை நாங்கள் எப்படி பார்க்குறது? யூ see, நாட் ஸ்டேயிங் வித் இட். ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, இப்போ என்னோடய லைவ் ஸ்ட்ரீம் இப்போ 5 நிமிஷத்தில் முடிய போதா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் அவுட் ஆஃப் இட், பட் நாட் ஸ்டேயிங் வித் இட். திஸ் இஸ் ஸ்டேயிங் வித் த சேம் திங் அப்படிங்கிறது. ஏன் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத வந்து ரெட்டினா, யூனோ about the eyes retina. An interesting fact about retina. Human eye can distinguish between 1.6 million color distinctions. 1.6 million color distinction அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த பவர் இருக்குது ரெட்டினாவுக்கு, நம்மளுடைய ஐ பியூப்பிள் ரெட்டினாவுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, 28 மெகா பிக்சல், 30 மெகா பிக்சல், விவோ 60 மெகா பிக்சல், Sony 150 megapixel camera, then Samsung say 65 megapixel அப்படின்னா highest megapixel அப்படிங்கிறது நம்ம கண்ணு தான். Close to about 265 megapixel நினைக்கிறேன். அதான் உண்மை, அதான் ஒரிஜினல் மெகாபிக்சல் அப்படிங்கிறது. ஸோ இந்த retinal accuracy and the megapixel distinction of our eye pupils are getting dilated because of LED and LCD screens. 1990s 1985 எண்ட்லாம் வந்த லேப்டாப்ஸ், ரொம்ப பெரிய லேப்டாப்ஸ், கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 inch லேப்டாப் அப்படிங்கிறது 12ங்கிற பாரு 17 inch லேப்டாப், மானிட்டர் லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி ஸ்க்ரீனில் வரும். அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கண்ணுக்கு எதுவுமே பண்ணாது. பட் இப்போ வர எல்சிடி டிஸ்பிளே அண்ட் எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கிறது கண்ணை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோமே ஆரா, அந்த ஆராவையும் சேர்த்து கெடுக்குது. பிகாஸ் when your eye pupils are losing the power and when you are looking at the person will have a docile kind of impression about your eyes. உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்காது, ஒரு நல்ல மேக்னெட்டிக்காக இருக்காது. therefore you are losing the aura.
And when the aura is down, it means you are not a very good feel-good person. Once again. Last technique for feeling good is maximize your respiratory strength. Maximizing your respiratory strength. You see, singing has become a very popular lifestyle, and oratory has been a popular lifestyle behavior in the past. Take the days of William Shakespeare or Bernard Shaw. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான orators. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Abraham Lincoln, for that matter, he used to be a very, very stupendous public speaker. ஆனால் shy type. ஷார்ட்டாக தான் பேசுவார், ஆனால் பேசுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். He includes a lot of sense of humor. But let's not speak about the confined man like Abraham Lincoln, but let's speak about people like Bernard Shaw or Confucius, for that matter, or William Shakespeare himself, for that matter, Mark Antony, who gave enormous levels of அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹிஸ்ட்ரியில். our own Swami Vivekananda and late fantastic president and the gifted scientist Dr. Abdul Kalam. இவங்க எல்லாருமே நல்ல orators. அண்ட் அப்துல் கலாம் மாதிரி ஆளுகள்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டால் மைண்டும் விசாலம், பேசும்போது வந்து ரெஸ்பிரேஷனும் அவங்களுக்கு ரொம்ப விசாலம். ஓகே. whereas if you take the monks like Swami Vivekananda died at the age of 39. பேசியே அவர் வந்துட்டு அழிஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். I'm a great ardent fan of Vivekananda, but at the same time, as much as I like Vivekananda, I'm also very disappointed with the way that he took care of his health. Not having proper food, not intaking proper amount of water, he used to speak in front of the disciples. யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கனால அவரை வாங்கி சாப்பிட மாட்டாராம். Okay, right? Such a witty, intellectual person. He killed himself. ஆனால் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு விவேகானந்தருக்கு பயங்கரமாக இருக்கும். தண்ணிக்குள்ளே தியானம் பண்ணுற பழக்கம் அவருக்கு இருக்கும். முகமது அலி, ஸ்பீக்கிங் அபவுட் விவேகானந்தா டேக்கிங் எ டிரான்சிஷன், தி லெஜெண்டரி பாக்ஸர் முகமது அலி, ஹி யூஸ் டு ஹேவ் அ கிரேட் ரெஸ்பிரேஷன் சஸ்டனன்ஸ். ஸ்விம்மிங் பூலில் தண்ணிக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணுறது முகமது அலியோடைய முக்கியமான, பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது முகமது அலியோடைய ஒரு டாக்டிக். யார் ஒருத்தருக்கு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எலாங்கேட்டடாக, ரொம்ப ஸ்ட்ரென்தண்டாக இருக்கோ, அவங்ககிட்ட நல்ல ஆரா இருக்கும், அவங்களால எப்போ வேணாலும் குட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ therefore breathing is a great way of feeling good at any given point of time. Involving in pranayama is a great way of having the feel good factor. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீத்திங் அப்படிங்கிறத பண்ணும்போது you can feel good at any given point of time, because ராஜயோகம் புக்கில் எழுதியிருக்கிற விஷயம், your brain neurons have to be purified அப்படின்னு. And how do you think the brain neurons can be purified? The brain neurons can be purified only by breathing. Taking deep breaths, the brain neurons can be purified. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் நம்ம ஃபீல் குட் அப்படிங்கிற ஃபேக்டரை கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற ஃபேக்டரை கொண்டு வரும்போது அந்த லைஃப் மேலே இருக்கக்கூடிய அந்த தேக்கம், அந்த டிப்ரெசிவ் தாட்ஸ் அண்ட் ஹாரஸிங் தாட்ஸ், அதுலேருந்தெல்லாம் நம்ம மீண்டு வெளியே வர முடியும். I was saying this to that young man who called me, but he did not have time and he did not have energy to speak. Maybe இந்த வீடியோ அந்த பையன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனுக்கு இது ஒரு பெரிய இன்சைட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஃபீல் குட் ஆல் த டைம். மெட்டீரியலிஸ்டிக் ஃபீலிங் குட் அப்படிங்கிறது இது நடந்தால் தான் நம்ம குட்டாக ஃபீல் பண்ணணும். இந்த இன்கம் வந்தால் தான், இந்த சம்பளம் வந்தால் தான், இந்த இன்க்ரிமெண்ட் வந்தால் தான், இவங்க எங்கிட்ட பேசினா தான், இன்றைக்கி இவங்க முகத்தை பார்த்தா தான் நான் ஃபீல் குட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி எது கூடவும் ஸ்ட்ரிங்ஸை அட்டாச் பண்ணி உங்களுடைய ஃபீல் குட் ஃபேக்டரை வைக்காதீங்க. எல்ஜி கம்பெனியோடைய நேமே அதுதானே, எல்ஜி லைட்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், லைஃப் இஸ் குட் அப்படிங்கிறது அதனுடைய நேமே. அந்த மாதிரி ஃபீல் குட் ஆல் த டைம். யூஸ் these techniques for feeling good. Okay? And I am working on a therapy for feeling good at any given point of time. Of course, anchoring is already a therapy. Anchoring பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ anchoring அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, if you are stumbled and if you are enslaved with negative thoughts அப்படின்னா இமீடியட்டாக ஏதாவது ஒரு anchoring, like making a snap or
ஸ்வாப்பிங் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆங்கரிங் மூலிமா மைண்டை டிஸ்பிளேஸ் பண்ணி பண்ணுறது. ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம். ஒரு நாள் தனியாக அதுக்குன்னு லைவ் போடுவோம். ஓகே, ஸோ டூ திஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபீலிங் குட் அண்ட் ஆல்வேஸ் ஃபீல் குட் நோ மேட்டர் வாட். ரிமெம்பர், life is very easy. Don't make it tough. Okay. Thank you so much. This is Manikandan Sundaresan resting the case, and I'll be meeting you with the next video. Until then, never stoop down to any form of negativity. No matter what happens, walk with the head held high. Understand that you are an ununiformed Indian Army soldier, and you're also an ununiformed police officer. If you are an ununiformed police officer, you will be very disciplined. If you are an ununiformed Indian Army soldier, you will be patriotic and you will work for others. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. Okay, thank you so much. I'll meet you soon. Jai Hind. Thank you Tanvi, thank you Manju, thank you Punita, and thank you Jamna. Bye.